அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே இல்லாமல் சூப்பரான சட்னி செஞ்சிடலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்திட்டு 3 பல் பூண்டு, நல்ல காரமாக இருக்கிற காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் புளி, ஒரு 1/2 கப் போல் பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேருக்கு செய்கிறேன். ஸோ இந்த அளவுகளில் எடுத்திருக்கேன். நீங்கள் மெம்பர்ஸ் அதிகமாக செய்கிறாந்த அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிடுங்க. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டிடுங்க. வெளியே மழை பெய்யறனால நான் கருவேப்பிலை பிச்சுட்டு இதில் தாளிக்கல, பட் சேர்த்தா தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.